அன்பா நீங்கள் சூப்பராக டிஷ் பண்ண போகிறேன் என்னென்னா தலைக்கறி சூப்பராக செம்மறி ஆட்டு தலைக்கறி நம்ம இங்கே சவுதியோடது சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பீஸ் பாருங்கள், பெருசு பெருசாக இருக்குது. நாக்கு வேணுமா நீங்கள் கட் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். ஏற்கனவே கழுவி நான் ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டேன், நேற்று வாங்கிட்டு வந்தேன். நல்லா நெருப்பில் சுட்டு இங்கெல்லாம் அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க, மிஷின் மாதிரி, அந்த நெருப்பில் சுட்டு அது அலோடு இல்லை காமிக்கிறது பாருங்கள். சுட்டு இது பண்ணி வந்துருவோம், நல்லாயிருக்கும். சூப்பராக டிஷ் பண்ண என்ன டிஷ்னா நீங்கள் தலைக்கறி வைக்க போகிறேன், சூப்பராக வேறு ஸ்டைலில் நண்பா. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வேறு ஸ்டைலில் பண்ணுறேன். ஓகே நண்பா. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. வீடியோவில் போகலாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வீடியோக்குள்ளே போகலாங்களா? டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நண்பா. இன்றைக்கி சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் இதில். குக்கரில் தான் பண்ண போகிறேன். வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு இதை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இதில் தலைக்கறி போட்டுக்கிறேன். தலைக்கறி ஒவ்வொன்றும் வரும். குக்கர் வந்து 3 லிட்டர் குக்கரு. இதில் பார்த்தோம் தலைக்கறி போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டுருக்கேன். இன்னும் கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், இன்னும் தலையும் ஜாஸ்தி இருக்குது. இது ஒரு தலை இல்லை, அதில் பாதி. செம்மறி ஆட்டு தலைலாம் நல்லா பெருசாக இருக்கும், வெள்ளாட்டு தலை தான் உங்களுக்கு சின்னதாக இருக்கும். இதுதான் இந்த மாதிரி உடச்சி விட்டு போட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் 1 கிராம் போட்டுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், நல்லா மசாலாவில் போடணும். பெப்பர் போட்டுங்க. பெப்பர் ஒரு 2 கிராம் போட்டுக்கலாம். முழு பெப்பர். பட்டை போட்டுக்கலாம். பட்டை எல்லாம் 1 கிராம் போட்டுங்க. ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி போட்டுங்க. உப்பு தேவையான உப்பு போட்டுங்க. ஆயில் ஒரு 15 ml போட்டுங்க. இதில் தலையில் ஏற்கனவே ஆயில் ஜாஸ்தி வரும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 5 கிராம், உங்களுக்கு காரம் தந்தால் போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணும், 5 கிராம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் அது ஒரு 5 கிராம் போட்டுங்க. கரம் மசாலா ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான 1 கிராம் போட்டுங்க. 1 கிராம் 2 கிராம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு தண்ணி ஊற்றினா தான் அடி பிடிக்காது. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். குக்கர் மட்டும் 5 லிட்டர் குக்கர் தான் ஓகே. அப்படியே உங்களுக்கு ஆயிரும், கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிடுவோம் தான் முடிய போட்டுடலாம். ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. குக்கர் ஒரு 25 விசில் வரணும், அப்போ தான் நல்லா வேணும், நல்லா வெந்துடும் குக்கர். ஓகே நம்ம கண்டினியூ பாருங்கள். பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு டொமேட்டோ போட்டுங்க. ஆனால் நான் பேஸ்ட்டு போடுறேன், டேஸ்ட்டாக இருக்குண்ணா. கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்டு பார்த்தா நான் டேஸ்ட் வரேன் அப்படின்னா. இப்படி பாருங்கள்,
ஸோ வேறு லெவலாக இருக்குது தலைக்கறி. ஸோ இது கண்ணா என்ன தலை இது. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சரி 2-3 பேருக்கு கொடுத்தாச்சு தலைக்கறி ஆக்கி. இது அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ அப்படின்பா. ஸோ பாருங்கள் கண்ணு. ஸோ இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்தது. நிறைய பேர் சுடாமையும் சாப்பிடுவாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இது சுட்டதுனால அந்த வாசம் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் சூடாக இருக்காண்ணா. ஸோ வேறு லெவலாக இருக்குது. செம்ம டேஸ்ட். நம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு சூடாக இருக்குது. கண்ணு பாருங்கள். சூப்பராக இருக்கும்போ. ஸோ கண்ணு சூடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குப்பா. வேறு லெவலாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.